ஹாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு என்னுடைய அலுவலகத்துக்காக பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி ஒண்ண நடத்துறதுக்காக ஒரு வெளியூருக்கு நான் போயிருந்தேன். அந்த வெளியூர் ப்ரோகிராம பத்தி கேள்விப்பட்ட ஒருத்தர் சொன்னாரு, நானும் வந்து கலந்துக்கிறேன்னு. நான் கேட்டேன், "நீங்க ரொம்ப பிஸியான ஆளாச்சே, நீங்க வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில வராம போயிட்டா நான் என்ன பண்றது?" அப்படின்னேன். "கண்டிப்பா நான் வருவேன் மேடம். அதனால என்னையே நீங்க சேர்த்துக்கோங்க" அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே ப்ரோகிராம் துவங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே அவர் வந்துட்டாரு. அந்த ஒரு நாள் முழுசும் அந்த பிள்ளைகளுக்கு நெறைய விஷயங்கள என்டர்டெயின் பண்ணாரு. அந்த பிள்ளைகள் அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு, விளையாடி அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அவ்வளோ பிள்ளைங்களும். அன்னைக்கு சாயங்காலம் போகும்போது நான் அவர்கிட்ட ரொம்ப தேங்க் பண்ணிட்டு நான் சொன்னேன். "நீங்க ரொம்ப பிஸியான ஆள் தான். எத்தன வேலைகளுக்கு இடையில நீங்க வந்தீங்கன்னு தெர்ல. ஆனா இதுக்கு வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, "இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்கள போல நகரத்தில படிக்கிற எல்லா வசதிகளும் இருக்கிற பிள்ளைங்க கிடையாது. ரொம்ப சாதாரணமான குடும்பங்களிலே இருந்து வருகிற எந்த வசதிகளுமே இல்லாத பிள்ளைங்க. அவங்களுக்கு லைஃப்ல கிடைக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இந்த பிள்ளைகள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இந்த ஒரு நாள் முழுசும் அவங்க அவங்க கஷ்டங்களை எல்லாம் மறந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க பார்த்தீங்களா? இனி அவங்க இத பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லார்கிட்டயும். அந்த அங்கிள் வந்து இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, மேஜிக் பண்ணாரு, டான்ஸ் ஆடுனாரு, பாட்டு பாடுனாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்க சந்தோஷமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு 100 பிள்ளைங்கள சந்தோஷப்படுத்த என்னால முடியுமா இருந்தா, ஒரு நாள் முழுசும் அவங்க மகிழ்ச்சியா இருக்க, மகிழ்ச்சியோட வச்சிருக்க என்னால முடியுமா இருந்தா, அதுதான் நான் செய்ற எல்லா வேலைகளையும் விட முக்கியமான வேல. அதனால தான் நான் என் வேலைய விட்டுட்டு இதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நமக்கும் நெறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு. நம்மளுடைய துக்கங்கள அவங்க கிட்ட காட்டி, அவங்க மூட ஸ்பாயில் பண்றத விட அவங்களோட நிலைமை என்னன்னே நமக்கு தெரியாது. அவங்களுக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். 1008 பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது, நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள சந்தோஷமா வச்சுக்க என்னென்ன பண்ண முடியுமோ, அத பண்ணுங்க. அவங்களோட அன்பா இருங்க. அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள செஞ்சு குடுப்போம். அவங்க ஒண்ணுமே இல்ல, கதை பேசிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னா கூட, அத செய்யலாம். அது தப்பு கிடையாது. எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. நீ போய் அவங்கிட்ட கதை பேச சொல்றியா? அப்படின்னு கேட்காதீங்க. அவருக்கும் 1008 பிரச்சனைகள் உள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அவரால அத ஷேர் பண்ண முடியாத நிலைமையில அவர் உட்கார்ந்திருக்கலாம். இல்லையா? ஆகையினால எல்லாருக்கும், யாரா இருந்தாலும், யார் கூடயும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக, சந்தோஷத்தை கொடுப்பவர்களாக நாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.